2024 ரசிகர்களை சோதித்த தமிழ் படங்கள். 2024 எதிர்பார்ப்புகளை எகிர வைத்து ஏமாற்றம் கொடுக்கும் படங்கள். எல்லா வருடங்களும் டிசம்பர் மழையை போல தவறாமல் ஆஜராகத்தான் செய்கின்றன. ஆனால் பட ப்ரமோஷன்களில் காட்டும் மெனக்கடலை திரைக்கதையில் காட்டியிருந்தால் நேரம் மிச்சம், தாக்கம் நிச்சயம். இருபக்க கூர்த்தீட்டிய கத்திகான சமூக வலைதளங்கள் படத்தின் மொத்த ஹைப்பையும் முதல் ஷோவிலேயே காலி செய்து விடுகின்றன. சிறப்பாக இருந்தால் அதுவே ப்ரமோஷனாக மாறிவிடுகிறது. அந்த வகையில் ஓவர் ஹைப்பால் 2024 ஆண்டு தமிழ் சினிமாவில் ரசிகர்களை சோதித்த படங்கள் குறித்து பார்ப்போம். லால் சலாம். சமகால சூழலின் வெறுப்பு அழுக்கை நீக்கும் வகையில் மத நல்லிணக்கத்தை கையில் எடுத்த இயக்குனர் ஐஸ்வர்யாவுக்கு பாராட்டுக்கள். ஹார்டிஸ் காணாமல் போனது போல திரைக்கதையில் சுவாரஸ்யமும் காணாதது சோகம். கிரிக்கெட் படமா தேர் திருவிழா படமா என்ற குழப்பம். விஷ்ணு விஷால் விக்ராந்த் மோதலுக்கான காரணம் வலுவில்லாதது, தொடர்ச்சியின்மை படத்தின் சிக்கல்கள். ஹேமியோ என்றால் முக்கால்வாசி படத்தில் இடம்பெறுவது என்ற புது விளக்கம் கொடுத்த படம். ஒரே ஆறுதல், அன்பிலானே பாடல் மட்டுமே. ஏஆர் ரகுமான் தேவாவுக்கு நன்றி. ரத்னம். ரத்தத்தால் ஊறிய இந்த ரத்தினத்தை விற்க ஹரியும் விஷாலும் படாத பாடுபட்டனர். 2015களுக்கு பின் காமெடிக்கான தனிற்ற காலாவதியாகிவிட்டதை விஷாலாவது இயக்குனர் ஹரியிடம் சொல்லியிருக்கலாம். சிரிக்க வைக்க போராடும் யோகி பாபுவின் கஷ்டத்தை உணர்ந்து சிரித்தனர் பார்வையாளர்கள். ரவுடி கும்பலை விஷால் துரத்துவது, விஷாலை ரவுடி கும்பல் துரத்துவது ரிப்பீட் காட்சிகளும் ஒருபுறம். ரவுடித்தனம் மூலம் நன்மை செய்யும் சமுத்திரக்கனி, விஷால் கேரக்டர் ட்விஸ்ட், இதற்கிடையில் மாட்டிக்கொண்டு முழிக்கும் பிரியா பவானி சங்கர். ஓரளவுக்கு தான் மனிதம் என்பதையும் எல்லாவற்றையும் பொறுத்துள்ள பார்வையாளர்கள் தெரசாக்கள் கிடையாது என்பதையும் படக்குழுவினர் உணர்வது நலம். ரோமியோ. 2008 வெளியான ரக்னே பனாதி ஜோடி இந்தி படத்தின் கருவை எடுத்து 2024 பற்றி டிங்கரிங் பார்த்து 90s கிட்ஸ் நாயகன் வெர்சஸ் 2K கிட்ஸ் நாயகியாக மாற்றியது பார்வையாளர்களை முட்டாளாக்கும் நம்பிக்கை. ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கி விடாதீர்கள் என வருந்திய விஜய் ஆண்டனி. அன்பே சிவம் கோரும் அன்பை பார்வையாளர்கள் மீது வைத்திருந்தால் ரோமியோவே உருவாகி இருக்காது. இண்டியன் 2. சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா வசனம் தொடங்கி வர்ம கலைகளை பார்வையாளர்கள் மீது செலுத்தியது வரை எல்லாமே அபத்தம். மீம் கண்டென்ட்டுகளுக்காகவே சங்கர் கமலை வைத்து படம் இயக்கியதற்கு சோசியல் மீடியாவினர் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளனர். இன்னும் திருநங்கைகளையும் வடசென்னை மக்களையும் தூய்மை பணியாளர்களையும் கேவலமாக சித்தரிக்கும் போக்கு சங்கரிடமிருந்து நீங்கவாடில்லை. லாஜிக்கின்மை, அபத்தமான வசனங்கள், இஷ்டத்துக்கு நகரும் திரைக்கதை, இந்தியன் தாத்தா மேக்கப் போல ஒட்டாத எமோஷனல் காட்சிகள் என இந்தியன் முதல் பாகத்தின் பர்னிச்சரை தூள் தூளாக்கினார்கள். இந்த ஆண்டின் ட்ரோல் மெட்டீரியல் திரைப்படம் இந்தியன் 2. ஸ்டார். பெரும் நம்பிக்கையை விதைத்த ட்ரெய்லர் மூலம் திரையரங்குக்கு வந்தார்கள் பார்வையாளர்கள். ஸ்டார் படத்தின் சில ஐடியாக்கள் ரசிக்க வைத்தன. காதல், திருமணத்திற்கு பின்னான கதைக்கு தொடர்பில்லாத காட்சிகள் பெரும் சோதனை. கவின் நடிப்பு கவனிக்க வைத்தது. இரண்டாம் பாதியில் அலுப்பூட்டும் காட்சிகள் நிறையவே இருந்தன. பிரீத்தி முகந்தின் நடிப்பு போதுமானதாக இருந்தாலும் அதிதியின் நடிப்பு ஓவர் ஆக்டிங்காக இருந்தது. பிரதர். பெரிய எதிர்பார்ப்பையோ ஹைப்பையோ கொடுக்காததால் பிரதர் படம் மீதான எதிர்மறை விமர்சனங்கள் பரவலாக அறியப்படவில்லை. படக்குழு செய்த நற்செயல்களில் இதுவும் ஒன்று. ஆனால் ராஜேஷ் மீது நம்பிக்கை வைத்த சிலருக்கு அது நல்ல விஷயம் இல்லை. மிகவும் அரத பழசான குடும்ப சென்டிமெண்ட் கதையை 2024 படமாக்கி வெற்றி பெற செய்துவிடலாம் என்ற ராஜேஷின் துணிச்சல் பாராட்ட வேண்டியது. தன்னால் பிரிந்த அக்கா, குடும்பத்தை சேர்க்க போராடும் தம்பியின் கதை. தீபாவளி போனஸாக VTV கணேசின் டார்ச்சர் வேறு. மெனக்கடலே இல்லாத காட்சிகள், தட்டையான வசனங்கள், சுவாரஸ்யம் கொடுக்காத திரைக்கதை என சொல்லிக்கொண்டே போகலாம். தீபாவளிக்கு பிரதர் படத்தை தேர்வு செய்து பார்த்தவர்களுக்கு பிரதர் படக்குழு நஷ்ட ஈடு வழங்குவதே நியாயம். பிளடி பெக்கர். யாசகர் ஆன கவினின் தோற்றம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. கூடுதலாக இயக்குனர் நெல்சன் தயாரிப்பு என்ற டார்க் காமெடி பிளஸ் கருத்து பிளஸ் எமோஷனல் மூன்றையும் கலந்தது ஓகே.
ஆனால் அவை மூன்றும் ஒன்றுடன் ஒன்று கலக்காதுதான் பிளடி பக்கர் படத்தின் சிக்கல். சிரிப்பு வரும் இடத்தில் எமோஷனும், கருத்து சொல்லும் இடத்தில் சிரிப்பும் வந்தது பார்வையாளர்களின் தவறில்லை. மாளிகைக்குள் நடக்கும் சொத்து தகராறில் பிச்சைக்காரன் ஒருவன் நுழைந்து ஆட்டத்தை மாற்றினால் என்ன நடக்கும் என்ற சுவாரஸ்யமான லைனை கேட்டு நெல்சன் ஓகே சொல்லியிருப்பார் போல. சில இடங்களை தவிர்த்து கை கொடுக்காத காமெடிகளும், ஒரே வீட்டில் ரிப்பீட்டான காட்சிகளும், உணர்வுகளை தூண்டும் திணிப்புகளும் சொதப்பியது. கங்குவா ஆடியோ லான்ச் பாஸை தொலைத்துவிட்ட ரசிகர்களுக்கு இனியும் அதை தேட வேண்டியதில்லை என்ற நிம்மதி உண்டு. கங்குவா படத்தின் முதல் அரை மணி நேரத்திற்கு மேலான காட்சிகள் அவுடேட். பிரம்மாண்ட செட், உடை அலங்காரம், போர்க்காட்சிகள் உள்ளிட்ட மெனக்கடல் படத்தின் மையமான எமோஷன் ஒட்டாததால் வீணடிக்கப்பட்டது. சூர்யாவின் ஹை பிச் சத்தமும் தேவிஸ்ரீ பிரசாத்தின் இரைச்சலுமான பெரிய மைனஸ். முன்ஜன்ம கதையையும் தற்போதுதான நிகழ்வையும் இணைக்கும் ஒன்லைன் கொடுத்த சுவாரஸ்யத்தை படம் கொடுக்க தவறியதும், படக்குழு கொடுத்த ஓவர் ஹைப்பை சுமந்து சென்ற பார்வையாளர்களுக்கு ஏமாற்றம் கிட்டியதும் படத்தின் அதீத எதிர் விமர்சனங்களுக்கு காரணம்.